Very glad to be here, and one more year that God has given me to come and be part of this wonderful retreat. உண்மையாகவே இந்த ரிட்ரீட்டில் இன்னொரு ஆண்டு வந்து உங்களோடு கூட சேர்ந்து இருக்கும்படியாக தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Now that you have seen me, இப்பொழுது நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்கள். now you have to hear my sermon, that's all. இப்பொழுது நீங்கள் என் செய்தியை கேட்க வேண்டும், அவ்வளவுதான். But I praise God for this church. இந்த சபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Because God has been doing great things in this church. ஏனென்றால் தேவன் இந்த சபையிலே பெரிய காரியங்களை செய்து வருகிறார். I remember being very smaller, much smaller congregation than this. இந்த கூட்டம் இப்பொழுது இருக்கிற இந்த கூட்டத்தை காட்டிலும் மிக எண்ணிக்கையில் குறைவுள்ளவர்களாய் நீங்கள் இருந்த பொழுதே நான் உங்களை பார்த்து வந்திருக்கிறேன். And I praise God for the ways that God has led the leaders of this church and you all to grow this church. ஆண்டவர் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை எழுப்பினதையும் தலைமைத்துவத்தை உயர்த்தியதையும் கூடவே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். Usually, Pastor William knows, usually I don't say yes to any preaching everywhere. I don't go around preaching. நம்முடைய தலைமை போதகர் சொன்னதை போலவே என்னை பல இடங்களிலே கூப்பிடுவார்கள், பிரசங்கம் செய்யும்படியாக அழைப்பார்கள். எல்லா இடங்களுக்கும் நான் பொதுவாக வருகிறேன் என்று சொல்லுவதில்லை. I feel I should be accountable to my local church. நான் எப்பொழுதுமே என்னுடைய உள்ளூர் சபைக்கு நான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறேன். So usually if it is other days than Sundays, I usually say yes. ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் மற்ற நாட்களாக இருந்து என்னை அழைத்தால் அதற்கு நான் வருவேன் என்று சொல்லுவேன். But this church, Pastor William has convinced me, please come. We are also not like that. We are also different kind of church. ஆனால் இந்த சபையை பொறுத்த மட்டும் பாஸ்டர் வில்லியம் கிருபாகரன் அவர்கள் என்னிடத்தில் பேசும் பொழுது, நீங்கள் தயவு செய்து எங்கள் சபைக்கு வாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி சபை இது அல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமான சபை என்று சொன்னார். And I praise God, yes, this church is different, ஆண்டவருக்கு நன்றி and I am very happy to come here. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே இந்த சபை வித்தியாசமான சபைதான். இங்கு வருவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். And I am praising God that you are still not bored with me. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், நீங்கள் இன்னும் என்னை பொறுத்த மட்டிலும் சலிப்படைந்து போகவில்லை. Whenever you are getting செய்தியை நான் கொடுக்கிற செய்தியை குறித்து நீங்கள் சலிப்படைந்து போகவில்லை. No, me also. You are not bothered. I mean bored. எனக்கும் போர் அடிக்கல. Okay, but I praise God. Okay, whenever if you feel that way, please tell your pastor, போதுப்பா நிறைய ஆயிடுச்சு, let him go, next time we'll call him. Tell him. எப்பொழுது ஒருவேளை உங்களுக்கு அப்படி என்னை குறித்து போர் அடித்து விட்டால் நீங்கள் தயவு செய்து போதுகிற இடத்துல அவரை நிறுத்துங்கள், நிறைய கேட்டாயிருச்சு என்று நீங்கள் சொல்லலாம். But ultimately, ஆனால் முடிவாக it is God who speaks to us. நம்மிடத்தில் நம்மோடு கூட பேசுகிறவர் தேவன், not the messenger. இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அல்ல. We are only a broken vessel. நாங்கள் வெறும் உடைந்த பாத்திரங்கள் தான். And God is the one who uses his people. தம்முடைய ஜனத்திற்காக தேவன் தான் எங்களை பயன்படுத்துகிறார். And it is the word of God that speaks to people. மக்களோடு கூட பேசுவது கர்த்தருடைய வார்த்தை. And I believe that strongly. அதை நான் ஆழமாக நம்புகிறேன். I hope today also we will hear from God. இன்றைக்கும் தேவனிடத்திலிருந்து நாம் கேட்போம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Well, we are all on a journey. நாம் எல்லாரும் ஒரு பிரயாணத்திலே இருக்கிறோம். During my college days, I remember when I traveled from train back from Calcutta or from Chennai to Rajasthan, where my home was, it was like longing in my heart to reach there. என்னுடைய கல்லூரி நாட்களிலே என்னுடைய வீட்டிற்கு நான் செல்லும்படியாக பிரயாணப்படும் பொழுது, கல்கட்டாவில் இருந்தோ ராஜஸ்தானில் இருந்தோ சென்னையில இருந்து போகும் பொழுது என்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கமானது எனக்கு என்னில் அதிகமாக இருந்தது. Those of us who are staying in hostel or paying guest systems or places, you know what it means to go back to home. விடுதிகளிலே தங்கி இருக்கிறவர்கள், மற்ற இடங்களில் பணிபுரிந்து இருக்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு செல்வது என்பது எவ்வளவு ஒரு இன்பமான காரியம். Nowadays things have changed. இன்றைய நாட்களில் காரியங்கள் மாறியது. People who study elsewhere, every weekend they come home. வெளி தூர இடத்துல படிக்கிறவர்கள் கூட வார நாட்களிலே, வார இறுதியிலே வீட்டுக்கு வருகிறார்கள். Not because they love mama and dada. அப்பாவை அம்மாவை நேசிப்பதனால் அல்ல. They come to wash their clothes and go. வந்து துணியெல்லாம் துவைத்து திரும்ப போய் விடுவார்கள். But I remember, that day, those days I used to travel 2 days, almost 2 days on a train and then reach home. அந்த நாட்களிலே என்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் 2 தினங்கள் நான் ட்ரெயினிலே பிரயாணம் செய்ய வேண்டும்.
And the longing was so great. அப்பொழுது எனக்குள்ளாக இருந்த அந்த ஏக்கம் என்பது அவ்வளோ அதிகமாக இருந்தது. Train journey can sometimes be very funny also. சில நேரங்களில் ட்ரெயின்ல பிரயாணப்படுவது என்பது மிக சுவாரஸ்யமான காரியங்களை ஏற்படுத்தும். One time my dad and mom came to Chennai to meet us. ஒரு நாள் என்னுடைய தாய் தகப்பனார் சென்னைக்கு என்னை பார்க்கும்படியாக வந்தார்கள். And they were with us for some time and then they decided to go back. எங்களோடு கூட கொஞ்ச நாட்கள் இருந்து பிற்பாடு திரும்ப அவங்க வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று So we packed up the food and things like that and we packed up everything and we went to station. அவர்களுக்கான உணவு மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நாங்கள் அவர்களை விட்டு வரும்படியாக ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் My dad worked for railways, so he is very much aware of things around railways. என்னுடைய அப்பா ரயில்வேல பணிபுரிந்ததினாலே அவருக்கு ரயில்வே துறையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருந்தார். So he went inside the coach and he found the place and he sat down. And he and my mom sat down. என்னுடைய தாயாரும் அவரும் ட்ரெயினுக்குள்ளாக ஸ்டேஷனுக்கு சென்று அந்த குறித்த ட்ரெயினுக்குள்ளாக சென்று அவருடைய கோச்சிலே உட்கார்ந்தார்கள். After some time, கொஞ்ச நேரம் பிற்பாடு a man came and told my dad, "This is my seat." ஒரு மனிதன் என்னுடைய அப்பாவினிடத்தில் வந்து சொன்னார், இது என்னுடைய இருக்கை. And my dad said, "No, it's my seat, my number." என்னுடைய தகப்பனார் சொன்னார், இல்லை இது என்னுடைய இருக்கையா, என்னுடைய எண்ணு தான் இருக்கிறது. "No sir, this is my ticket. See, this is my ticket." அவர் காமித்தார், இல்லை என்னுடைய டிக்கெட் பாருங்கள், இது என்னுடைய சீட்டு தான் என்று சொன்னார். So my dad also took the ticket and see my ticket. This is my ticket and this is the seat. என்னுடைய அப்பாவும் அவருடைய டிக்கெட் எடுத்து காண்பிக்கிறார், இது என்னுடைய டிக்கெட், என்னுடைய சீட்டு பாருங்கள் என்று. And the seat number was same. சீட் நம்பர் இருக்கையின் எண்ணானது ஒன்றாக தான் இருக்கிறது. And they were all confused. What happened? What is what? And then they began to check other things. இருவரும் அதை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தார்கள், குழம்பி போயிருக்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று அடுத்து விசாரித்தார்கள். So my father was still sitting. என்னுடைய அப்பா இன்னும் உட்கார்ந்து கொண்டு தான் இருக்கிறார் This நாற்காலியில். man said, "Sir, அவர் your சொன்னார், ஐயா train is tomorrow." ஐயா உங்களுடைய ட்ரெயின் நாளைய தினம். Same train, ஒரே ட்ரெயின் தான், same seat, ஒரே சீட்டு தான், but it is tomorrow. ஆனால் இது நாளைக்கு. So we had to pack up and come back again. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்தோம். This something happened to my auntie also. ஒரு முறை என்னுடைய ஆண்டிக்கு இப்படி நடந்தது. She went and sitting on seat number 56. அவர்கள் சென்று சீட் நம்பர் 56 56ல உட்கார்ந்தார்கள். The person came and claimed that it was his seat. ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அம்மா இது என்னுடைய நாற்காலி சீட் என்று. No brother, this is my seat. My 56 is my seat number. இவர்கள் சொன்னார்கள், இல்லை ஐயா என்னுடைய இருக்கை எண் தான் 56 என்று சொன்னார்கள். Again they looked at the ticket. திரும்பவும் ரெண்டு பேரும் டிக்கெட்டை பார்த்தார்கள். Then the man said, அதன் பிறகு அந்த மனிதன் சொன்னார், "Madam, your seat number is 17. 56 is your age." அம்மா உன்னுடைய இருக்கை எண் 70, 17, உன்னுடைய வயது வந்து 56, இருக்கை எண் 17 என்றார். Funny thing about railways and train journey. இப்படி ரயில்வேல I remember a joke when I was growing up in school. I heard பள்ளியில நான் வளர்ந்து வர நாட்களிலே ஒரு in நகைச்சுவை North India, காரியத்தை and they always கேள்விப்பட்டேன். talk about the Sardarji jokes. நார்த் இந்தியாவிலே சர்தார்ஜியை மையமாக வைத்து நகைச்சுவையான காரியங்களை பேசுவார்கள். So he said one time Sardarji in hurry went inside the train and he found the seat and he wanted to lie down on the top berth. That was his top berth and he just prepared everything and he slept. I mean, like he was ready to sleep. ஒரு நாள் சர்தார்ஜி அவருடைய ட்ரெயினுக்குள்ளாக ஏறி அவருடைய கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாக சென்று அவருக்கு அந்த அப்பர் படுக்கை கொடுக்கப்பட்டிருந்தது, அதன் மேலே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஆயத்தமாக இருக்கிறார் படுப்பதற்காக. As he was about to sleep, another man came. தூங்குவதற்கு முன்பாக இன்னொரு மனிதன் And வந்தார். he came and sat down on the lower berth. அவர் வந்து அந்த லோயர் பர்த்திலே உட்கார்ந்தார். After some time, கொஞ்ச நேரம் கழித்து this man Sardarji asked him, சர்தார்ஜி அவரை பார்த்து கேட்டார், "Sir, where are you going?" ஐயா எங்கே செல்கிறீர்கள்? So he said, "I'm going to Chennai." அவர் சொன்னார், நான் சென்னைக்கு செல்கிறேன். Sardarji was, "Wow, India has developed." சர்தார்ஜி அப்பொழுது அவரை பார்த்து சொன்னார், இந்தியா நல்லா முன்னேறி இருக்கிறது. The what is that? Upper berth is going to Punjab and lower berth is going to Chennai. மேல் இருக்கையானது பஞ்சாபுக்கு போகிறது, கீழ் இருக்கை சென்னைக்கு செல்கிறது. Well, I'll stop the jokes here. இதோட நகைச்சுவை நிறுத்திக் கொள்கிறேன். But sometimes சில நேரங்களில் we are on a journey நாம் பிரயாணத்தில் இருக்கிறோம். and sometimes we think we are doing the right thing. நாம் நினைக்கிறோம் நாம் சரியான காரியத்தை செய்கிறோம். And we think that we are on the right train. நாம் சரியான ட்ரெயினில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். We think we are going to the right destination. நாம் சரியான இடத்திற்கு தான் செல்லுகிறோம் என்று நினைக்கிறோம். And many times we don't realize, no, we can be wrong. ஆனால் அநேக நேரங்களில் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது, நாம் தவறாக இருக்கிறோம், இருக்க முடியும். So we are running, and in life also we are like that.
நம்முடைய வாழ்க்கையை கூட நம்ம அப்படிதான் நடத்தி கொண்டு இருக்கலாம். We are running. ஓடிக்கொண்டு இருக்கிறோம். We are in hurry. நாம் மும்முரமாக இருக்கிறோம். We are commuting, we are studying, we are working, we are networking, we are chasing life targets. வாழ்க்கையில படிக்கிறோம், ஓடுகிறோம், வாழ்க்கையில இதுதான் செய்ய போகிறேன் என்று சொல்லி இப்படியாக வாழ்க்கையை தொடர்ந்து பின் சென்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். The question is not how comfortable you are in journey. உங்களுடைய பிரயாணத்தில் நீங்கள் எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறீர்கள் என்பது கேள்வி அல்ல. The question is where are you going? What is your destination? நீங்கள் எங்கே செல்லுகிறீர்கள், நீங்கள் போகிற இடம் என்ன என்பதுதான் கேள்வி. Many times we don't realize that we are in a wrong train. நாம் அநேக நேரங்களில் உணராமல் இருக்கிற காரியம் நாம் தப்பான வண்டியிலே இருக்கிறோம். So this morning I want your attention to Psalm number 84, very familiar psalm. இன்றைக்கு நன்கு அறிமுகமான சங்கீதம், சங்கீதம் 84வது சங்கீதத்தை நாம் திருப்பி It is a psalm of sons of Korah. கோராவின் சங்கீதம் இது. Sons of Korah, I mean Korah, if you remember, Korah was one person who rebelled against God and the earth opened up its mouth and swallowed them. கோரா யார் என்றால் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணின மனிதன். அப்பொழுது பூமி பிளந்து அவனை அப்படியே உள்ளே வாங்கி கொண்டதை நாம் வாசிக்கிறோம். But God had mercy on them and their children, and these children have become the worship leaders in the temple of God. தேவன் அவருடைய பிள்ளைகள் மீது இரக்கமுள்ளவராக இருந்தார். அப்பொழுது அவருடைய பிள்ளைகள் ஆலயத்திலே ஆராதனை நடத்துகிறவர்களாக மாறினார்கள். Most probably the songwriter is saying, looking at the pilgrims who are going to this yearly submit or like retreat like us, everybody walking together towards the temple to celebrate this feast of tabernacle. இந்த சங்கீதக்காரன் அதை எழுதும் பொழுது அவர் கண்ட காட்சியானது, அவர்கள் வருஷத்துக்கு ஒருமுறை இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பண்டிகைக்காக தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் இப்படி ரிட்ரீட்டாக வருகிறோமோ வருஷத்தில் ஒருமுறை, அப்படி அவர்கள் செல்லுகிற அந்த பிரயாணத்தை குறித்து பார்த்து எழுதுகிற சங்கீதம். ஆசாரிப்பு கூடாரத்தின் பண்டிகை. Poets, you know, poets and writers, songwriters, they take the image of journey and compare that to their life. Often, even our world, we see so many songs that are about journey. இயல்பாகவே பாடலாசிரியர்கள் அல்லது இப்படிப்பட்ட சங்கீதங்களை எழுதுகிறவர்கள் எல்லாம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கை பிரயாணத்தை வைத்து பிரயாணங்களை ஒப்பிட்டு உருவகமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அவர்கள் எழுதுவது வழக்கம். That's the kind of psalm this is. அப்படித்தான் இந்த சங்கீதமும் எழுதப்பட்டிருக்கிறது. The psalm has a 3 stanza. இந்த சங்கீதத்துக்கு 3 ஸ்டான்ஸ் இருக்கிறது. And first 4 verses முதல் 4 வசனங்கள் describe the motive of the journey. இந்த பிரயாணத்தினுடைய நோக்கத்தை விவரித்து சொல்கிறது. Why they are taking up this journey, where they are going. ஏன் இந்த பிரயாணத்தை எடுக்கிறார்கள், எங்கே அவர்கள் செல்லுகிறார்கள். The second 4 verses we have the second stanza. நான் அடுத்து இருக்கக்கூடிய அந்த 4 வசனங்கள் அதுதான் இரண்டாவது ஸ்டான்ஸ். அதிலே சொல்லப்பட்டது இரண்டாவது சரணம். It talks about how what are the ways or what are the map of the journey. இந்த பிரயாணமானது எப்படி இருக்கும், அதனுடைய வரைபடம் என்ன, எந்த திசை என்பதை குறித்து சொல்கிறது. And the last 4 verses is the third stanza. கடைசி 4 வசனங்கள் மூன்றாவது சரணம். And that describes the vision or the mindset or the perspective of the journey. இந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடிய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படி அதை பார்க்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது. So let us begin reading 84, Psalm 84. Let's read 1 to 4. சங்கீதம் 74ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். So the first thing psalmist is describing the purpose of this journey. இந்த சங்கீதக்காரன் இந்த பிரயாணத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை முதலாவது விவரிக்கிறார். So he's saying, I am looking forward to this time when I will be in the dwelling place of God. தேவனுடைய வாசஸ்தலத்திலே போய் சேருகிற அந்த நேரத்துக்காக காலத்துக்காக நான் வாஞ்சிக்கிறேன், The house of God, the courts of God, that's where I want to be. தேவனுடைய வீடு, தேவனுடைய வாசஸ்தலம், அங்கேதான் நான் இருக்க விரும்புகிறேன். He is basically longing for the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்காக இவர் வாஞ்சிக்கிறார். You see, he says, number 1, he deeply loves the presence of God. அவர் இங்கே முதல் காரியம் இங்கே பார்க்கிறோம், அவர் தேவனுடைய பிரசன்னத்தை ஆழமாக நேசிக்கிறார். He says, how lovely
is the dwelling place. தேவனுடைய பிரகாரங்கள் வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். This is wonderful. I love this place. இந்த இடத்தை நான் நேசிக்கிறேன். இது மிக ஆச்சரியமான இடம். He's not talking about temple. He's not talking about the architecture of the building. ஆலயத்தை குறித்தோ ஆலயத்துடைய கட்டுமானத்தை குறித்தோ அவர் பேசவில்லை. Although that was beautiful. ஆம், அதெல்லாம் அழகாக இருந்தாலும் He's not talking about traditions. பாரம்பரியத்தை குறித்து பேசவில்லை. Those are also beautiful. அவைகளும் அழகாகத்தான் இருக்கிறது. But he is looking for the dwelling of God. தேவனுடைய சமூகத்தில் வாசமாய் இருப்பதை குறித்து பேசுகிறார். The presence of God that delights his heart. தன்னுடைய இருதயத்திற்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தேவனுடைய பிரசன்னம். So the strongest desire of his heart is towards his affection towards God. தன்னுடைய இருதயத்தில் இருந்த ஆழமான வாஞ்சை நேசம் எதன் மேல் இருந்தது என்றால் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது. Nothing melts his heart quite like being close to God. தேவனோடு கூட நெருங்கி இருப்பதை பார்க்கிலும் வேறு எந்த ஒரு காரியமும் தன் இருதயத்திலே பெரிய ஒரு தாக்கத்தை For ஏற்படுத்தவில்லை. him, God's presence is the ultimate sunshine. தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சூரிய பிரகாசம் என்னவென்றால் தேவனுடைய So பிரசன்னம். not only he loves his presence, தேவனுடைய பிரசன்னத்தை நேசிப்பது மாத்திரமல்ல, he longs for the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்காக அவர் ஏங்குகிறார். He says, yes, I long for him, but my soul faints in the courts, for the courts of the Lord. ஆம், என்னுடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியும் தவணமாய் இருக்கிறது. I am like physically drained because I long for God's presence. தேவனுடைய பிரசன்னத்திற்காக நான் ஏங்குவதனாலே சரீர பிரகாரமாக கூட நான் தோய்ந்து போயிருக்கிறேன். It's like almost the feverish desire. இது கிட்டத்தட்ட காய்ச்சல் ஏற்படுத்துமே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை. You want to go and reach him. அங்கே போய் அவரை சென்றடைவது. By the way, other psalmists also talk about this. மற்ற சங்கீதங்கள் கூட அதை குறித்து David பேசுகிறது. says in Psalm 27 verse 4. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே தாவீது இப்படியாக சொல்கிறார். One thing have I asked of the Lord that I will seek after, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். that I may dwell in the house of the Lord all the days of my life, to gaze upon the beauty of the Lord and to inquire in his temple. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். Other psalms like Psalms 42 verse 1 and 2. 42ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களிலே As the deer சொல்லப்பட்டிருக்கிறது. pants for the flowing stream, so my soul longs after you. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. My soul longs for you, God. என்னுடைய ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிறது. When shall I come before your presence? When can I be in your presence? நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? Psalms 143 verse 6. சங்கீதம் 143ஆம் அதிகாரம் Verse 6 says, I will stretch out my hands to you, my soul thirsts for you like a parched land. சங்கீதம் 143ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. He not only longs for it, not only loves presence of God, he longs for it, but now he wants to live in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நேசிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பது மாத்திரமல்ல, இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருப்பதை விரும்புகிறார். Look at verse 3. 3ஆம் வசனம், Even the sparrow finds a home and swallow a nest for herself, where she may lay her young at your altar. O Lord, my King, my God. அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என் தேவனே. Yeah, so he is saying, how blessed are the sparrow. They can find a home in temple of God. தேவனுடைய ஆலயத்திலே அவைகள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவைகள், அவைகளே இடத்தை பெற்றுக்கொள்கிறதே. I don't know if you have gone to these high ceiling churches. நீங்கள் இந்த உயர்ந்த சீலிங் கொண்டிருக்கக்கூடிய கோபுரத்தை கொண்டிருக்கிற ஆலயத்துக்கு சபைகளை Most of the time you can hear the birds tweeting and doing all kinds of things in somewhere there. You can just, it's a beautiful thing. அப்படிப்பட்ட உயர்ந்த கோபுரங்கள் கொண்ட ஆலயங்களில் போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கே இடையிடையே இந்த குருவிகளை கூடு கட்டி அவர்கள் தங்களுடைய சத்தத்தை எழுப்புவதும் மிக அழகான ஒரு காட்சியை பார்க்கலாம். So this psalmist is looking at those birds and saying, how lucky they are. They are always in the presence of God. இந்த சங்கீதக்காரன் இந்த குருவிகளை பார்த்து சொல்கிறார், எப்பேற்பட்ட பாக்கியவான்களாக இந்த குருவிகள் இருக்கிறது, எப்பொழுதும் அங்கே இருக்கிறது. To be in the
presence of God. I wish I was there. நான் ஆசைப்படுகிறேன், நான் அந்த இடத்துல இருந்தா நலமா இருக்குமே. I want to live there. நான் அங்கே வாசமா இருக்க விரும்புகிறேன். Near the altar of God. தேவனுடைய பீடத்தின் அருகாமையிலே. The most protected place. மிக பாதுகாப்பான ஒரு ஸ்தலம். The presence of God is the best thing that I can have. நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறந்த காரியம் தேவனுடைய பிரசன்னம். Of course we know the Psalm 91, he who dwells in the shelter of Most High will abide in the shadow of Almighty. சங்கீதம் 191 நாம் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். Moses says மோசே சொல்லுகிறார் in Exodus 33, if your presence does not go with us, do not send us up from here. யாத்திராகமம் 33 அதிகாரம் முதல் வசனத்திலே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லவில்லை என்றால் நாங்கள் இங்க இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டாம் என்றார். So that's the question. அதுதான் கேள்வி. Okay, we are all in journey. ஆம், நாம் எல்லாரும் பிரயாணத்தில் இருக்கிறோம். We are going towards a destination. நாம் ஏதோ ஒரு இடத்தை நோக்கி பிரயாணிக்கிறோம். There is a purpose that we have for our life. நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. The question that I have for you, the word of God have for you is this. உங்களிடத்திலே நான் கேட்க விரும்புகிற கேள்வி, கர்த்தருடைய வார்த்தை எழுப்பக்கூடிய கேள்வி இதுதான். What is the strongest desire of your life? உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலமான வாஞ்சை என்னவாக At இருக்கிறது? the core of your life, what do you want to become, or what do you want? உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையத்திலே ஆழத்தில் இருக்கக்கூடிய ஆசை நீங்கள் என்னவாக We are விரும்புகிறீர்கள்? all busy. நாம் எல்லாரும் மும்முரமாக இருக்கிறோம். We are chasing something. ஏதோ ஒன்றை விரட்டி தொடருகிறோம். We want to get that. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். What are you chasing? எதை நீங்கள் விரட்டி பின்தொடர்கிறீர்கள்? How desperate are you to long for this wonderful presence of God? தேவனுடைய இந்த ஆச்சரியமான பிரசன்னத்தை வாஞ்சிக்கும்படியாய் உங்களில் எத்தனை பேர் அதிக தாகமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? We desire for many things. நாம் அநேக காரியங்களுக்காக வாஞ்சிக்கிறோம். Many times we ignore the presence of God. தேவன் அநேக நேரங்களில் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் புறந்தள்ளுகிறோம். Sometimes we think, and most of the time we think, if we had money, we would get whatever we want. அநேக நேரங்களிலே நாம் நினைக்கக்கூடிய காரியம், நமக்கு பணம் இருந்தால் போதும். And that's why our heart is towards that. ஆகவே தான் நம்முடைய இருதயம் அதற்கு நேராக Not இருக்கிறது. only us, but we do that for our children also. நாம் மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளுக்கும் அதை தான் நாம் செய்கிறோம். We are looking for education system that will provide you a job that will get you more money. அவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுக்கக்கூடிய படிப்பு கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக பணத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த படிப்பு அவர்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். Everybody is looking for how we can get more money from whatever we do. நாம் எதை செய்தாலும் அதிலிருந்து அதிகமான பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை தான் நம்மில் அநேகர் யோசிக்கிறோம். By the way, there's nothing wrong about that. அதை குறித்து எந்த தவறும் இல்லை. That's a good goal to have in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல குறிக்கோளை கொண்டிருப்பது நல்லதுதான். In fact, I teach Christians to create wealth. நான் என்னுடைய கிறிஸ்தவர்களுக்கு நான் போதிக்கிற காரியமே, உங்களுக்கு என்று செல்வத்தை உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். I believe you must create money out of money. பணத்திலிருந்து இன்னும் அதிக பணத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். But that's something that you do in your life. அது உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒரு காரியம். But if you have attached your heart to that, ஆனால் நீங்கள் அதற்கு உங்களுடைய இருதயத்தை அதன் மேல் வைத்தால், if your heart is chasing after that, உங்கள் இருதயம் அதை தான் பின்தொடர்ந்து கொண்டு போகும் என்றால், you are losing something big. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இழக்கிறீர்கள். You will remain thirsty. நீங்கள் தாகமுள்ளவர்களாகவே இருப்பீர்கள். You will be unsatisfied. நீங்கள் திருப்தி அடையாதவர்களாகவே இருப்பீர்கள். You will be living unfulfilled life. முழுமை பெறாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். One of my favorite verse. எனக்கு பிடித்த மிக அருமையான வசனம். I have said this here many times. இங்கேயும் கூட अनेक முறை நான் அதை சொல்லி இருக்கிறேன். Jeremiah chapter 2 verse 13. எரேமியா 2 அதிகாரம் 13 வசனம் 2:13. My people have committed two mistakes. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். One, they have dug for themselves. One, they have forsaken the fountain of living water. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். And second, they have dug for themselves broken cisterns that cannot hold water. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். We are all thirsty beings. நாம் எல்லாருமே தாகம் எடுக்கக்கூடிய மக்கள் We தான். want to have satisfied life. நாம் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறோம். We want water. நமக்கு தண்ணீர் வேண்டும். We want to drink the living water. ஜீவ
ஜீவ தண்ணீரை குடிக்க நாம் விரும்புகிறோம். But in our foolish thinking, ஆனால் நம்முடைய மதியீனமான யோசனை, we forget and we forsake the fountain of the living water. ஜீவ தண்ணீர் ஊற்றாய் இருக்கிறவரை நாம் விட்டுவிட்டோம். God is gone. தேவன் நம்மை விட்டு போய்விட்டார். And now we have created for ourselves small broken wells that cannot hold water. நமக்கு தண்ணீர் நிற்காத சின்ன வெடிப்புள்ள தொட்டிகளை நமக்கு உண்டு பண்ணினோம். And we are trying to drink from that. அதிலிருந்து தண்ணீர் பருகும்படியாய் முயற்சிக்கிறோம். When you listen to this, இதை நீங்கள் கேட்கும் பொழுது it looks like a stupid thing. Who would do like that? இதை பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், மதியீனமான காரியம் இதை யார் செய்வார்கள்? But many of us do. ஆனால் நம்மில் அநேகர் செய்கிறோம். Because we are not confident about this fountain of living water. ஏனென்றால் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றை குறித்து நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இல்லை. You don't know whether you are saying to yourself, I don't know whether this fountain will be there today and tomorrow. நீங்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறீர்கள், இந்த ஜீவ ஊற்று இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமா எனக்கு தெரியாது. So I can't depend on it. ஆகவே அதை நான் சார்ந்திருக்க முடியாது. Therefore I will create something that I can control. நானே கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றை எனக்கென்று நான் உருவாக்கி கொள்ளுகிறேன். So I create my small tankies. எனக்கென்று சின்ன சின்ன தொட்டிகளை எனக்கு உண்டு பண்ணி So கொள்ளுகிறேன். that I can drink from it. அதிலிருந்து நான் தண்ணீர் குடிப்பேன். And God says, ஆனால் தேவன் சொல்லுகிறார், it will not satisfy you. அது உன்னை திருப்திப்படுத்தாது. Water, that small well will not hold water. அந்த சின்ன தொட்டிகள் தண்ணீரை அடக்கி வைத்துக் It கொள்ளாது. is leaking. அதிலே ஓட்டை இருக்கிறது, Water is coming off. ஒழுகுகிறது, தண்ணீர் வெளியே போய் கொண்டிருக்கிறது. That's why ஆகவே தான் psalmist knows this. சங்கீதக்காரன் இதை The அறிவான். best life that he can get மிக சிறந்த வாழ்க்கை, தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறந்த வாழ்க்கை, is only found in the presence of God. அது தேவனுடைய பிரசன்னத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. Isaiah says this in his book. ஏசாயா தன்னுடைய புத்தகத்தில் இதை Why சொல்லுகிறார். are you wasting money on things that cannot satisfy you? உங்களை திருப்திப்படுத்தாத காரியங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வது ஏன்? Come to me. என்னிடத்தில் வாருங்கள், I will give you water. நான் உங்களுக்கு தண்ணீர் தருகிறேன். Jesus says this. இயேசு இதை சொல்லுகிறார். All those of you who are thirsty, come to me. I will give you living water. தாகமுள்ளவர் எல்லோரும் நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் தருகிறேன். The fulfilled life is not there because you have enough money. உங்களிடத்திலே போதுமான அளவுக்கு பணம் இருப்பதினாலே திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது. When my wife was growing up in Kerala, கேரளாவில் என்னுடைய மனைவி வளர்ந்து கொண்டிருந்த நாட்களில் in her neighbors, in one of the neighbors of her house went to Germany and came back. அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களில் ஒருவர் ஜெர்மனி நாட்டிற்கு சென்று திரும்ப வந்தார். And since then she had this dream of going to Germany. அதிலிருந்து இவர்களுக்கு ஜெர்மனிக்கு செல்லக்கூடிய கனவு வந்து கொண்டே இருக்கும். Because கனவு இருக்கும். she saw this magnificence of this person and the money that they brought, the life that they lived. இந்த மனிதர் அங்கிருந்து கொண்டு வந்த பணம், அவர்கள் வாழுகிற வாழ்க்கை முறை, அவர்கள் மிகைப்படுத்தி காட்டுகிற காரியம், இதெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். Of course she did not go to Germany, ஆனால் அவர்கள் ஜெர்மனிக்கு போகவில்லை. but God took her to America. ஆனால் தேவன் அவர்களை அமெரிக்கா தேசத்துக்கு கொண்டு சென்றார். And then she went and talked to many people around her. I mean, she had so many friends. அங்கே अनेक நண்பர்கள் உண்டு. அங்கே சென்று அவர்களிடத்தில் பேசிய பொழுது And she began to speak to these people. அந்த மக்களிடத்தில் பேச And ஆரம்பித்தார். these ladies will invite her to her house. அங்க இருந்த ஒரு பெண் அவர்களே அவர்களுடைய lady friends. லேடி ஃப்ரெண்ட்ஸ் அவர்களை வீட்டுக்கு அழைத்தார்கள். So she would go to these houses. அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வார்கள். These houses like palaces. அவர்களுடைய வீடுகள் அரண்மனை போல இருந்தது. With filth money. அவ்வளவு திரளான பணம். Everywhere it is outflowing. அப்படியே வழிந்து நிறையக்கூடிய அளவுக்கு பணம். So many houses she went. அநேக வீடுகளுக்கு அவர்கள் சென்றார்கள். And many houses she found something. அநேக வீடுகளிலே பல காரியங்களை அவர்கள் பார்த்தார். ஒரு காரியத்தை பார்த்தார்கள். Many of them were struggling like hell. அவர்கள் உணர்கிற காரியம் தங்கள் வாழ்க்கையை இருக்கக்கூடிய நரகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Their house is not in order. அவருடைய வீடானது ஒழுக்கத்திற்குள்ளாக இல்லை. The husband is going after another woman. கணவர் இன்னொரு பெண் பின்னாக செல்கிறார். Children are not listening to him. பிள்ளைகள் அவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்கிறதில்லை. There is no real connection with God or Jesus. இயேசுவுக்கோ தேவனுக்கோ அந்த மக்களுக்கோ எந்த ஒரு தொடர்பும் இல்லை. There is no peace. சமாதானம் இல்லை. There is no satisfaction. திருப்தி இல்லை. And God changed my wife's heart. தேவன் என்னுடைய மனைவியுடைய இருதயத்தை மாற்றினார். And she came to realize அவர்கள் அப்பொழுது உணர ஆரம்பித்தார்கள். Germany is not the secret.
ஜெர்மனி ரகசியம் அல்ல. The presence of God is the தேவனுடைய secret of our life. வாழ்க்கையினுடைய ரகசியம் தேவனுடைய பிரசன்னம். That is what I should long for. அதற்காகத்தான் நான் ஏங்க வேண்டும். This has been our prayer for our children. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கொண்டிருக்கிற ஜெபம் இதுதான். That Lord, they will seek you. ஆண்டவரே, அவர்கள் உம்மை தேட வேண்டும். That they will know you. அவர்கள் உம்மை அறிய வேண்டும். I have never prayed, Lord, they will have a wonderful job so that they can have enough money. They'll nothing like that. நான் ஒரு நாளும் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நிறைய பணம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு நாளும் ஜெபித்ததில்லை. Even today I pray, Lord, that they will seek you. இப்பொழுதும் நான் ஜெபிப்பது, ஆண்டவரே They அவர்கள் will உம்மை love you தேடட்டும். with all their heart. தங்கள் முழு இருதயத்தோடு அவர்கள் உம்மை நேசிக்கட்டும். And they will see the joy of following you. உம்மை பின்பற்றுகிறதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அவர்கள் காணட்டும். Psalmist knew this. சங்கீதக்காரன் இதை அறிவார். And his longing, Lord, I want to be there. அவருடைய வாஞ்சையெல்லாம், ஆண்டவரே நான் அங்கே இருக்க விரும்புகிறேன். I want to be in the presence of God. தேவ பிரசன்னத்திலே இருக்க வாஞ்சிக்கிறேன். That is the goal of my life. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் I want நோக்கம். to live there. அங்கே வாழ வேண்டும். I want to be there. அங்கே இருக்க வேண்டும். That's the question comes to you and me. அந்த கேள்விதான் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. Secondly, இரண்டாவது, psalmist is also telling us the map, the roads of this journey. இந்த பிரயாணத்தினுடைய வரைபடம் எப்படி செல்ல வேண்டும் என்கிற மேப்பை குறித்து சொல்கிறார். Let's read 5, 6, 7, 8. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பாலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிக்கொடும். பாலத்துக்கு மேலே பாலம் வரல. மன்னிக்கவும். But very nice to see in India, wherever you go, பாலத்துக்கு மேலே பாலம் இருக்கு. இந்தியாவில் எங்க போனாலும் பாலத்துக்கு மேல் பாலத்தை That's பார்க்கலாம். good only, good only. நல்லதுதான். Okay, so this path, this psalmist is saying, the path is very energizing and exhilarating. இந்த பாதையானது மிக சக்தியை ஊட்டக்கூடியதாகவும் பரவசத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். Because I am growing as I walk, I am growing from strength to strength. ஏனென்றால் இதிலே நான் செல்லும் பொழுது பலத்தின் மேல் பலத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். When we used to go to Kerala in those days, அந்த நாட்களிலே நாங்கள் கேரளாவுக்கு செல்லும் பொழுது my father's house didn't have proper roads and all. என்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கு சரியான சாலைகள் எல்லாம் இல்லை. So we had the train for some place, ஒரு சில இடங்களில் ட்ரெயின் இருக்கும். and then from there we used to come and get down in a bus stop, அப்பொழுது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கே இறங்க வேண்டும். and then from bus stand we have to take the luggage and walk to like maybe 15 minutes. லகேஜ் எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து லகேஜ் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு 15 நிமிடங்கள் நடந்து செல்ல வேண்டும். When you start the journey, நீங்கள் அந்த பிரயாணத்தை முடிக்கும் பொழுது, so long, ஆரம்பிக்கும் பொழுது, so more 15 minutes we had to walk. ஐயோ 15 நிமிடங்கள் நடக்க வேண்டுமே. So we take the thing and we slowly, I mean we are small kids. சிறு பிள்ளைகளாக இருந்தோம், அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே நடப்போம். அவ்வளோ பொருட்களும் இல்ல, but some small things we had and we were walking. கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் அப்படியே நடந்து வருவோம். And we go and it's walk and it is not coming. நாங்கள் நடந்து போவோம், ஆனால் போக வேண்டிய இடம் வராது. And then far place you will see something. தூரத்துல இருந்து ஏதோ ஒன்றை பார்ப்போம். Suddenly the speed will increase. உடனே அந்த வேகமானது அதிகமாகும். Excitement comes in. அதிலே பரவசம் வரும். And then we run after some time. கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு நாங்கள் ஓட ஆரம்பிப்போம். Because grandmother is waiting for us. ஏனென்றால் பாட்டி எங்களுக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். It's an exciting thing. பரவசம். So psalmist is going towards this journey. சங்கீதக்காரன் இந்த பிரயாணத்திலே நான் செல்கிறேன். As they keep going, they are getting strength after strength. இதிலே நாங்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக் கொள்கிறோம். Because their focus and hope is towards God. ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை நோக்கம் தேவனை நோக்கி இருக்கிறது. And verse 7 it says, as they go from strength to strength, as they appear before God. சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். They go from strength to strength. பலத்தின் மேல் பலனடைந்து they are strengthened by seeing or hoping the appearance of the Lord. தேவனுடைய சந்நிதியை பார்த்து அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனாலே பலத்தின் மேல் பலனடைகிறார்கள். You are happy not because you are doing something, but because
God is strengthening you. நீங்கள் எதையோ செய்கிறதுனால நீங்கள் சந்தோஷமடையவில்லை, தேவன் பலமடையவில்லை, தேவன் பலப்படுத்துகிறனால் பலனடைகிறீர்கள். Brother Francis was mentioning about Elijah. எலியாவை குறித்து பிரதர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். There was a time when he was discouraged and disappointed, almost depressed. ஒரு காலம் வந்தது, அவர் மிக மனசோர்வடைந்தார், மன அழுத்தத்திற்குள்ளாகவே சென்றார். But God came alongside him. ஆனால் தேவன் அவர் பட்சத்திலே வந்தார். He gave him food. அவருக்கு ஆகாரத்தை கொடுத்தார். He gave him rest. அவருக்கு ஓய்வை கொடுத்தார். And then Elijah got up, and another 40 days in his renewed strength that God has found him. புதுப்பிக்கப்பட்ட தேவனால் புதுப்பிக்கப்பட்ட பலத்தினாலே திரும்ப ஒரு 40 நாள் பிரயாணத்திற்காக ஆயத்தமானார். He found his strength that God gave him. தேவன் அவருக்கு கொடுத்த அந்த பலனை அவர் பெற்றுக்கொண்டார். You will be joyful and fulfilled when you find your strength from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து உங்கள் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவீர்கள். In 1 Samuel chapter 30 verse 6 we have another story of David. தாவீதை குறித்த இன்னொரு சம்பவத்தை 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். David was greatly distressed தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். because people were about to stone him. அவரை கல்லெறிந்து கொல்லக்கூடிய சூழ்நிலை. Because all the people were bitter in soul. ஏனென்றால் எல்லா மக்களும் ஆத்துமாவிலே கசப்போடு கூட இருந்தார்கள். Even his own sons and daughters. அவருடைய சொந்த மகன்களும் மகள்களும் குமார்த்திகளும் கூட. You know what word of God says? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், But David strengthened himself in the Lord his God. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். You're walking your life's journey. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள். If you are walking in the presence of God, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே நடந்தால், if you are walking with the goal of reaching out to the presence of God, தேவனுடைய பிரசன்னத்திற்கு போய் சேர வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு நீங்கள் நடந்தால், the Lord will strengthen you. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். There is there's a growth in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கும். There is growth in your work. உங்களுடைய வேலையிலே வளர்ச்சி இருக்கும். There is growth in your business. உங்களுடைய வியாபாரத்திலே வளர்ச்சி இருக்கும். Because God's presence is with you. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. That's why Paul says, I can do all things through Christ Jesus that strengthens me. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். So if you are not part of this journey, நீங்கள் இந்த பிரயாணத்திலே ஒரு பகுதியாக நீங்கள் இல்லை என்றால், I would ask you to join. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இதிலே தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். Join this journey. இந்த பிரயாணத்திலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். And find your strength in the Lord. கர்த்தருக்குள்ளாக உங்கள் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Find your joy in the Lord. கர்த்தருக்குள்ளாக உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Find fulfillment in the job. இந்த கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய முழுமையை நீங்கள் திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். There's something else it talks about this path, this way. இந்த வழியை குறித்து இன்னும் ஒன்று சொல்லப்படுகிறது. This path is little troublesome. இந்த பிரயாணம் என்பது கொஞ்சம் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. But actually it will transform you. ஆனால் இது உங்களை மாற்றும். It will turn deserts into oasis. இது பாலைவனங்களை எல்லாம் சோலை வனங்களாக மாற்றிவிடும். Verse 6, please read verse 6. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களும் நிரம்பும். So this is Baka means the valley of tears. அழுகையின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And difficult days, basically the road that you're going is not very smooth road that we have nowadays. It's very difficult road. இதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லலாம் என்றால், நன்றாக அமைக்கப்பட்ட சாலைகள் அல்ல, கடினமான ஒரு சாலை, கடினமான நாட்களின் வழியாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள். There is hardship. அங்கே உத்தரம் இருக்கும், கடினமான காரியம் நடைபெறும். And sometimes it looks hopeless. சில நேரங்களில் நம்பிக்கையற்றதை போல் தெரியும். And sometimes it discourages us so much. சில நேரங்களில் நம்மை அதிகமாக அது சோர்வடைய செய்யும். One of the God's servant, I think Charles Spurgeon says, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற தேவ மனிதர் இப்படி சொன்னார், many of God's people find themselves traveling most of the way to heaven by night. அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய பரலோகத்துக்கான தங்கள் பிரயாணத்தை எதின் வழியாக பிரயாணிக்கிறார்கள் என்றால் இரவிலே தான் பிரயாணிக்கிறார்கள். Lots of them. அநேகர். It's difficult way. இது கடினமான பாதை. Nobody likes to hear this. யார் இதை கேட்பதற்கு யாருக்கும் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. Especially the Christianity that we hear today in YouTube and reels. யூடியூப்ல ரீல்ஸ்ல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கிறிஸ்தவம், nobody wants to talk to you about that you will struggle.
நீங்கள் பிரச்சனைக்குள்ளாவீர்கள் என்று சொல்வதற்கு யாருக்கும் மனமில்லை. that you will have suffering. உங்களுக்கு பாடுகள் இருக்கும் என்று சொல்வதற்கு மனமில்லை. That if you'll try to live godly life, people are going to persecute you. தேவ பக்தியாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் மக்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் என்று சொல்ல மனமில்லை. Nobody wants to tell you. யாருக்கும் இதை உங்களிடத்தில் Nobody சொல்வதற்கு wants to மனமில்லை. tell you that as you walk through these ways, you will cry. நீங்கள் இந்த வழியாக கடந்து செல்லும் பொழுது நீங்கள் அழுவீர்கள் என்று யார் ஒருவருக்கும் உங்களிடத்தில் வந்து சொல்ல மனமில்லை. The tears will flow. உங்கள் கண்ணீரிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் வரும். That it is a difficult road to go. இது செல்லும்படியாக கடினமான பாதை. Nobody will tell you. உங்களிடத்தில் யாரும் இதை சொல்ல. Everybody wants to tell you what your itching ear want to hear. உங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் செவி கேட்கக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய அந்த காரியத்தை தான் பேச விரும்புகிறார்கள். We want to hear what we like to hear. நாமும் கூட நமக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதை தான் கேட்க விரும்புகிறோம். The path is difficult. இந்த பாதை என்பது கடினமானது. Jesus himself says, இயேசுவே சொன்னார், in this world you have tribulation. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. You will suffer. நீங்கள் பாடுபடுவீர்கள். If the green tree like me has suffered, என்னை போன்ற பச்சை பரமே பாடுபடும் என்றால் how much more you will? நீங்கள் எவ்வளவாய் பாடுபடுவீர்கள். God, the world will persecute you. நிச்சயம் உலகம் உங்களை உபத்திரவப்படுத்தும். Paul says to Timothy very clearly. பவுல் இதை தெளிவாக தீமோத்தேயுவிடத்தில் சொன்னார். Timothy, if you want to live holy life, தீமோத்தேயு, நீ பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பினால் don't be surprised when people talk against you. உனக்கு எதிராக மக்கள் பேசும் பொழுது அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். Don't be shocked when things make you cry. உன்னை அழைவைக்கும்படியான சம்பவங்கள் நடந்தால் அதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேண்டாம். No, the path is difficult. ஆம், இந்த பாதையானது கடினமானது. But this says, ஆனால் இது this சொல்கிறது, path when you go, இந்த பாதையின் வழியாக நீங்கள் செல்லும் பொழுது the promise is that you will cross. இந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் நீங்கள் இதை கடந்து செல்வீர்கள். The beauty is this. இதில் இருக்கக்கூடிய அழகான காரியம் இதுதான். When you turn back and look at the path, நீங்கள் கடந்து வந்த பிறகு திரும்பி அந்த பாதையை பார்க்கும் பொழுது that valley of tears have changed into a beautiful oasis. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது மிக அழகான பாலைவனமாக சோலைவனமாக மாறியது. The latter rain has come and blessed. மழையும் குளங்களும் நிரம்பியது. The situations have changed. சூழ்நிலைகள் எல்லாம் மாறியது. And you are a better person today. இன்றைக்கு நீங்கள் மிக சிறந்த மனிதனாக இருக்கிறீர்கள். Because you went through these problems and suffering. ஏனென்றால் நீங்கள் இந்த பிரச்சனைகளின் வழியாக உபத்திரத்தின் வழியாக கடந்து வந்தீர்கள். Because you are strengthened in the situation. இந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் பலப்படுத்தப்பட்டீர்கள். The blessing of when you stay in the presence of God, நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்கும் பொழுது the blessing is not the absence of the problem. பிரச்சனைகளே இல்லை என்கின்ற ஆசீர்வாதம் அல்ல. The blessing is that you will go through the problem. ஆசீர்வாதம் என்னவென்றால் நீங்கள் பிரச்சனைகளின் வழியாக கடந்து செல்வீர்கள். And you will go the other side victoriously. நீங்கள் வெற்றிகரமாக அந்த மற்ற இடத்திற்கு போய் சேர்வீர்கள். And as you do that, நீங்கள் அதை செய்யும் பொழுது you will change desert into oasis. நீங்கள் பாலைவனத்தை சோலைவனமாக You மாற்றுவீர்கள். will turn hardship into victories. நீங்கள் கடினமான காரியங்களை வெற்றியுள்ள காரியங்களாக You will மாற்றுவீர்கள். change sorrows into hope. நீங்கள் துக்கமான காரியங்களை நம்பிக்கைகளாக மாற்றுவீர்கள். You will transform the situation. நீங்கள் சூழ்நிலையை மாற்றுவீர்கள். You will transform the people around you. உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களை நீங்கள் You will மாற்றுவீர்கள். transform your community. உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் You மாற்றுவீர்கள். will transform your family. உங்கள் குடும்பத்தை நீங்கள் மாற்றுவீர்கள். And you will be a transformed person. நீங்களுமே மாற்றப்பட்ட மனிதனாக மாறுவீர்கள். I have seen this again and again and again. நான் இதை மீண்டும் மீண்டுமாக என்னுடைய பார்த்திருக்கிறேன். There are many students who come to college. அநேக மாணவர்கள் கல்லூரிக்கு வருவார்கள். There are some young people. ஒரு சில வாலிபர்கள் They are completely dependent on God. அவர்கள் முற்றிலுமாக தேவனையே Their சார்ந்திருப்பார்கள். character is so full of humility. அவர்களுடைய சுபாவம் என்பது முழுமையாக தாழ்மையினால் நிறைந்திருக்கும். They want to serve anybody. அவர்கள் யாருக்கும் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள். You talk to them, அவர்களிடத்திலே பேசினால் most probably this child has gone through all kinds of suffering. அந்த குழந்தை அந்த மனிதனானவர் அந்த நபரானவர் எல்லா விதமான பாடுகளின் வழியாக கடந்து வந்த மனுஷனாக இருக்கிறார். They didn't have money. அவர்களுக்கு பணம் இல்லை. The parents died when they were young. அவர்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது பெற்றோர் மரித்து விட்டார்கள். Or the family rejected them. அல்லது குடும்பம் அவர்களை புறக்கணித்தது. Or throughout his life he was roaming here and there. தங்கள் வாழ்க்கை முழுவதும் இங்கும் அங்குமாக அலசடித்தார்கள். All kinds of problems. எல்லா விதமான பிரச்சனைகள். But God has changed them to be a
beautiful person. ஆனால் தேவன் அவர்களை மிக அழகான மனிதனாக மாற்றி இருக்கிறார். That's what this path does to you. இந்த பாதை இதைதான் உங்களுக்கும் செய்யும். Why? ஏன்? Because this path is also resourceful and redeeming. இந்த பாதையானது அதிக காரியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும் நம்மை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. Verse 8 and 9. 8-9 வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். In difficult times they call upon the Lord. இடுக்கமான நேரங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். They remember their God. அவர்கள் தேவனை அவர்கள் நினைவு And கூர்ந்தார்கள். their history. அவர்களுடைய சரித்திரத்தை. Oh God of Jacob. ஓ எங்கள் தேவனாகிய யாக்கோபின் They pray தேவனே. for their king. They pray for their king. அவர்கள் ராஜாவுக்காக அவர்கள் செய்த ஜெபம். There he says the king is addressed as the shield. ராஜா சொல்லுகிறார், எங்கள் கேடகமாகிய தேவனே. The shield is their king. அவர்களுடைய கேடகம் அவர்கள் தேவன்தான். So as far as our journey is concerned, எங்களுடைய பிரயாணத்தை பொறுத்தமட்டிலும், our journey is concerned, நம்முடைய பிரயாணத்தை பொறுத்தமட்டிலும், Jesus is our shield. இயேசு தான் நம்முடைய கவசம். He is the anointed one. அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். We pray நாம் ஜெபிக்கிறோம், and he delivers. அவர் நம்மை விடுவிக்கிறார். Nehemiah, we know the story of Nehemiah. நெகேமியாவை குறித்து நாம் All அறிந்திருக்கிறோம். kinds of opposition came to him. அவரிடத்தில் எல்லா விதமான எதிர்ப்புகள் வந்தது. He saw the situation சூழ்நிலையை பார்த்தார், and he prayed. ஜெபித்தார். He remembered the God of Jacob யாக்கோபின் தேவனை அவர் நினைவு கூர்ந்தார். and he succeeded in building the wall. அந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதிலே வெற்றி பெற்றார். Not only prayer as our resources God gives us in this way, இந்த வழியாக தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம் ஜெபம் மாத்திரமல்ல, but he has a savior in Jesus Christ who is our shield. நம்முடைய கவசமாக இருக்கிற இயேசு நமக்கு இரட்சகராக இருக்கிறார். So this path is difficult, ஆகவே இந்த பாதையானது கடினமானது, but it is also enjoyable. ஆனால் இது மிக மகிழ்ச்சியான You காரியம். get strength after strength நீங்கள் பலத்தின் மேல் பலன் பெறுகிறீர்கள். and you get support. நீங்கள் ஆதரவை You பெற்றுக்கொள்கிறீர்கள். get resources. நீங்கள் உங்களுக்கான காரியங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். You can pray. நீங்கள் ஜெபிக்கலாம். You can look forward to. நீங்கள் எதிர்நோக்கி பார்க்கலாம். You can remember the past that God has given to you or done for you, உங்களுக்காக கடந்த காலத்திலே தந்த பாதையை நீங்கள் நினைவு கூறலாம். and you can move forward. நீங்கள் அப்படியே முன்னோக்கி செல்லலாம். Are you on this path? நீங்கள் இந்த பாதையில் இருக்கிறீர்களா? Are you finding it very difficult? நீங்கள் இதை மிக கடினமாக உணர்கிறீர்களா? Yes, brother, I have this desire, ஆம் பிரதர், சகோதரனே, எனக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது, but it is not happening. ஆனால் இது நடைபெறுகிறதில்லை. My mother-in-law is not helping me. என்னுடைய மாமியார் எனக்கு உதவி Or செய்கிறதில்லை. my husband is not doing this. என்னுடைய கணவர் இதை Or செய்கிறதில்லை. my child is not doing என்னுடைய that. பிள்ளைகள் இதை செய்கிறதில்லை. Or my church is not helping me. என்னுடைய சபை எனக்கு உதவி செய்கிறதில்லை. There may be a problem. அங்கே பிரச்சனை இருக்கலாம். Maybe you're struggling financially. பண ரீதியாக நீங்கள் கஷ்டப்படலாம். Maybe you're struggling physically. சரீர ரீதியாக நீங்கள் பாடுபடலாம். In your heart, you long for God. உங்கள் இருதயத்திலே நீங்கள் தேவனுக்காக ஏங்குகிறீர்கள். You want to be in the presence of God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்க விரும்புகிறீர்கள். I want to encourage you. உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Keep walking. தொடர்ந்து நடங்கள். The Lord is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Jesus is your shield. இயேசு உங்களுடைய கவசம். He listens to your prayer. உங்கள் ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். Keep walking. தொடர்ந்து நடவுங்கள். I know it is difficult, எனக்கு தெரியும் இது கடினம் but தான். you will come out as victorious. ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக வெளியே வருவீர்கள். You will have fulfilled life. நீங்கள் திருப்தியுள்ள வாழ்க்கையை பெறுவீர்கள். Not only that, அது மாத்திரமல்ல, you would have transformed your surroundings. உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை மக்களை மாற்றுவீர்கள். Your family will be changed because they saw you. உங்களை பார்ப்பதனாலே உங்கள் குடும்பம் மாற்றப்படும். Get on this way. இந்த வழிக்குள்ளாக வாருங்கள். And lastly, and I will finish. கடைசியாக நான் சொல்லி I know முடிக்கிறேன். time is up, எனக்கு தெரியும் நேரம் கடந்து செல்கிறது. but I also know food is ready. ஆகாரம் ரெடியாக இருக்கிற, ஆயத்தமாக இருக்கிறது தெரியும். So let me finish it fast. Third point. மூன்றாவது காரியம், The mindset needed for this journey. Perspective. இந்த பிரயாணத்தில் இருக்க வேண்டிய மனநிலை, எப்படிப்பட்ட Verse பார்வை. 10 to 12. 10ஆம் வசனத்திலிருந்து 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். When you are driving, your perspective matters. நீங்கள் ஓட்டி செல்லும் பொழுது உங்களுடைய பார்வையானது மிக முக்கியமானது. So one day I was driving in US. ஒரு நாள் அமெரிக்காவில் நான் வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தேன். Those days I used to wash windows. அந்த நாட்களில் நான் விண்டோஸ் கழுவுவது வழக்கம்.
ஜன்னல்களை கழுவுவது the வழக்கம். glasses, no big glasses. I பெரிய used பெரிய கண்ணாடிகள் இருக்குமல்ல அதெல்லாம் சுத்தம் to- செய்வேன். so I was going to wash windows in one area, ஒரு இடத்துல போய் வேலை செய்யும்படியாக ஒரு இடத்துல இருக்கிற ஜன்னல்களை கழுவும்படியாக and I'm செல்கிறேன். just driving. I have full of water behind in the dicky, and then I'm just driving. கார் வாகனத்துடைய பின்புறத்திலே முழுவதும் தண்ணீர் வைத்துக் கொண்டிருந்தேன். வாகனத்தை ஓட்டி செல்கிறேன். And I was driving pretty fast, it is like normal there. So I was going, and suddenly I saw a big, huge stone in the middle of the road. கொஞ்சம் வேகமாகத்தான் காரை ஓட்டிக்கொண்டு செல்கிறேன். திடீரென்று நான் பார்த்தால் சாலையின் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கல் I don't know இருந்ததை from where பார்த்தேன். it came. எங்கிருந்து அது வந்தது எனக்கு Like தெரியாது. black color, so big. கல் கருப்பு கலர்ல பெரிய கல் I mean, in the middle of the road. சாலையினுடைய மத்தியில் இருக்கிறது. And then I had to save myself with that stone. அந்த பாறையில அந்த கல்லில் இருந்து என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். I turned my vehicle. என்னுடைய வண்டியை திருப்பினேன். It went and hit the divider. அது சென்று டிவைடரை இடித்தது. And it so forceful it was that the whole car turned the other way around. அது அவ்வளவு வேகமாக இடித்ததனால காரானது அப்படியே முற்றிலுமாக இந்த வேறு பக்கமாக முழுவதும் திரும்பி விட்டது. And the bonnet was open, and Bonnet the பிரிந்தது. back side the thing was open, and பின்னாடி இருந்ததெல்லாம் பிரிந்தது. then I came out and looked. நான் வெளியே வந்து பார்த்தா How did this? Where did the stone come from? இந்த கல் எங்க இருந்து தான் வந்தது? And when I looked at it, அதை பார்த்த பொழுது I saw a small plastic bag, black color. ஒரு பிளாஸ்டிக் பேக் கருப்பு கலர்ல இருக்கிறதை பார்த்தேன். Because of the air, I don't know what it was. It was like full, like this big அந்த thing. கவருக்குள்ள இருக்கிற காற்றோ என்னமோ அது பெரிய உருவமாக காட்டப்பட்டது. But that day I lost my car. I had to total my car. என்னுடைய காரை முழுவதுமாக அதனால் நான் இழந்து விட்டேன். Perspective is important. உங்கள் பார்வை மிக முக்கியம். What do you see? எதை நீங்கள் கண்ணோட்டம் எதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? Actually, I can see Bible very much when I read. நான் இதை வேதத்தை வாசிக்கும் பொழுது Without the glasses. கிளாஸ் இல்லாமல் வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் But if அதிகமாக I want to see something far, I have to put the glass. ஆனால் தூரமான இடத்துல இருக்கிற ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் நான் கண்ணாடி அணிய Especially வேண்டும். when I am driving. இது இப்போ கார் ஓட்டும் பொழுது இதுதான். I have to. Otherwise, I can't see. நான் போட வேண்டும், இல்லை என்றால் என்னால் பார்க்க முடியாது. Your perspective matters in your journey. உங்கள் பிரயாணத்திலே உங்கள் கண்ணோட்டம் மிக முக்கியமானது. How you see things. நீங்கள் எப்படி காரியங்களை பார்க்கிறீர்கள்? The first thing Psalmist says, முதல் காரியம் தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறார், my perspective on time is different. என்னுடைய காலத்தை பொறுத்த மட்டிலும் என்னுடைய கண்ணோட்டம் வித்தியாசமானது. He says, அவர் சொல்கிறார், for a day in your courts is better than 1,000 elsewhere. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் மிக உயர்ந்தது. He says, அவர் சொல்கிறார், the time spent in the presence of God is the greatest time that I can ever have. உம்முடைய பிரசன்னத்திலே நான் செலவு செய்கிற காலமும் நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டிருக்கிற மிக சிறந்த காலமாக இருக்கிறது. The time spent in the presence of God is more productive than the time spent elsewhere. மற்ற இடங்களிலே நான் நேரத்தை செலவு செய்து பெறக்கூடிய காரியங்களை பார்க்கலாம் உம்முடைய சமூகத்திலே நேரத்தை செலவு செய்து பெற்றுக்கொள்வது அதிகம். Listen to this carefully. இதை ஜாக்கிரதையாக கவனியுங்கள். More literally, அதை அப்படியே எடுத்துக்கொண்டால் 3 years spent on something apart from God's presence is useless in comparison to 1 day spent doing something in the presence of God. தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை 3 வருடங்களாக செய்து வந்து 3 வருடங்களை கழித்தால் அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் ஒரே ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் செலவு செய்கிறதுக்கு அது ஒப்பிடவே முடியாது. Wow. How much time we waste because we are not in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இல்லாமல் எவ்வளவு காலங்களை நாம் வீணாக்கினோம். I have seen this. இதை நான் கண்டிருக்கிறேன். Even though I am teaching scripture, I am teaching in the Bible college. பைபிள் கல்லூரியிலே நான் வேதத்தை போதிக்கிறேன், வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். When I am in the presence of God, நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது I get ideas and teaching contents faster than doing all kinds of research. மற்ற ரிசர்ச் For எல்லாம் hours together without God's presence. மணிக்கணக்காக தேவனுடைய பிரசன்னத்தில் இல்லாமல் மணிக்கணக்காக ரிசர்ச் செய்து ஆராய்ச்சி செய்து பெற்றுக்கொள்ளாத காரியங்களை தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது போதிக்கும்படியாக அநேக எண்ணங்களை சிந்தனைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். When you're traveling in God's terrain or when you're traveling in God's route, நீங்கள் தேவனுடைய பாதையிலே பிரயாணம் படும் பொழுது the understanding of time is different. காலத்தை குறித்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற புரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. You have to see it from God's perspective. நீங்கள் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும். One day in His court is better than
1,000 years elsewhere. 1000 நாட்களை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் செலவிருக்கிற ஒரு நாள் நல்லது. Not only psalmist says that, சங்கீதக்காரன் இதை மாத்திரம் சொல்லவில்லை, his perspective on his position also is different. தன்னுடைய ஸ்தானத்தை குறித்து அவர் கொண்டிருக்கிற கண்ணோட்டமும் வித்தியாசமானது. He says, I would rather be a doorkeeper in the house of my God than dwell in the tents of wicked. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். The position, the postures, the role that world is offering me is nothing in comparison to what I do in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய வாசற்படியிலே நான் காத்திருப்பதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமோ உலகம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தோ ஒன்றுமே இல்லை. Your identity is found in the presence of God. உங்களுடைய அடையாளம் தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்படுகிறது. And if your identity is found in the presence of God, it is the greatest identity you can have. உங்களுடைய அடையாளம் என்பது தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்படும் என்றால் உங்களுக்காக அது மிக சிறந்த அடையாளமாக அது உங்களுக்கு இருக்கும். We are living in an age of YouTube influencers. நாம் எந்த காலத்திலே வாழ்கிறோம் என்றால் யூடியூபினுடைய தாக்கத்தை உட்படுத்தக்கூடிய காலம். And our young people are tempted to become like them. நம்முடைய வாலிபர்கள் அங்கே இருக்கிறவர்களை பார்த்து அப்படியே அவர்களும் மாற விரும்புகிறார்கள். Because they see that quickly you become famous and quickly you can make lots of money. சீக்கிரத்திலே புகழை பெற்றுக்கொள்ளலாம், சீக்கிரத்திலே அதிக பணத்தை சம்பாதிக்கலாம். And then the whole world for them is YouTube. அவர்களுக்கான முழு உலகமுமே இந்த யூடியூப் தான். YouTube becomes the identity for their life. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடையாளமாக யூடியூப் மாறிவிட்டது. I think you know the news. How many YouTube influencers are today are in police custody? உங்களுக்கு தெரியும், செய்திகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். எத்தனை இந்த யூடியூபை பயன்படுத்தி அப்படிப்பட்ட அநேக மக்கள் போலீஸ் கேஸ்ல சிறையில் இருக்கிறார்கள். The psalmist says, I would rather be a doorkeeper. சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். I am better off being a beggar at the gate of a temple. தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே ஒரு பிச்சைக்காரனாய் இருப்பது எனக்கு மேலானது. I don't want to stay in the tent of the wicked people. துன்மார்க்கருடைய ஆகாமிய கூடாரங்களிலே நான் வாசமாய் இருப்பதை தெரிந்து கொள்ள மாட்டேன். That's what my position is. அதுதான் என்னுடைய ஸ்தானம். Today இன்றைக்கு I cringe when people talk a big thing about other people. I mean, especially in ministry. ஊழியங்களிலே மற்ற மக்களை பார்த்து மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் பேசும் பொழுது நான் அதிகமாக அதை குறித்து It's a sad thing. மிக வேதனையான காரியம். Even in a funeral service, அடக்காராதனையிலே கூட you're supposed to come and share something about this man who passed away or this woman passed away. அங்கே கடந்து சென்ற அந்த நபரை குறித்து நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டும். People will come. மக்கள் வருவார்கள். Now brother so and so will come. He is the president of this and he has done so many things and he has established churches here and he's done that and for 5 minutes they are talking about this person. இன்னார் இப்பொழுது ஒருவர் வருவார், இன்னார் இந்த இடத்திலே ஊழியம் செய்தார், இந்த காரியங்களை செய்தார், அந்த காரியங்களை செய்தார் என்று அவரை குறித்தே ஒரு 5 நிமிடங்கள் பேசுவார்கள். And now he will come and share something about this person. இப்பொழுது அவர் வந்து மரித்தவரை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். And then this person comes in. இந்த மனிதன் வருவார். And then he himself starts. அவரே சிரிப்பார். No. அவரே ஆரம்பிப்பார். I mean, he comes alongside and says, அவர் வந்து சொல்லுவார், I praise God because God has used me as the president of such and such place. அந்த குறிப்பிட்ட இடத்தினுடைய அதிபராக தேவன் என்னை உயர அதிகாரியாக தேவன் என்னை பயன்படுத்தினார். I was here, I was there, and this brother helped me. நான் இங்க இருந்தேன், அங்க இருந்தேன், இந்த மனிதன் இவர் எனக்கு உதவி செய்தார். Half an hour they will speak, 25 minutes is about themselves. அரை மணி நேரம் அவர்கள் பேசினால் 25 நிமிடங்கள் அவர் தன்னை குறித்து தான் பேசுவார். What are you saying? What are you thinking? நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள், என்ன சொல்லுகிறீர்கள்? Again, in the YouTube culture that we have today, even in the ministry. இன்றைக்கு ஊழியத்திலும் கூட இந்த யூடியூப் கலாச்சாரம் உள்ளே வந்து விட்டது. Because we have to show ourselves ஏனென்றால் நாம் நம்மை காட்ட விரும்புகிறோம். That we are big and we are doing great things. நாம் பெரியவர்களாக இருக்கிறோம், பெரிய காரியங்களை நாங்கள் செய்கிறோம். Nobody in the YouTube will say, எந்த யூடியூப்ல இருக்கிற எந்த மனிதனும் சொல்ல மாட்டான் இப்படி, I am happy to be at the door. நான் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே இருப்பதை. I have told you this joke also, and today jokes days are coming out. இந்த நாட்களிலே ஜோக் அதிகமா வருது. இந்த joke is about this pastor went to pray for this sick person. இந்த நகைச்சுவை ஒரு போதகர் ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போனார். It's about to, I mean, very serious actually. மிக அந்த நோயாளி மிக சீரியஸாக இருந்தார். And this pastor started praying. இந்த போதகர் ஜெபிக்க ஆரம்பித்தார். Lord, I thank you for the grace that you have given to us to come here
This brother was wonderful friend when I was in London. அன்பான ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இவர் இங்கே வந்திருப்பது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த நபர் லண்டன்ல இருக்கும் பொழுது நான் அங்க இருந்தேன். இந்த நண்பன் இல்ல, நான் எனக்கு நண்பனாக இருந்த போது நான் லண்டன்ல இருந்தேன். நான் லண்டன்ல இருந்த பொழுது இவர் எனக்கு நண்பனாக இருந்தார். And then I was in Middle East. அதன் பிறகு மத்திய கிழக்குல இருந்தேன். There he helped me to go to America. அங்கே நான் அமெரிக்காவுக்கு செல்லும்படியாக இவர் And he உதவி just செய்தார். kept on praying about things that he went around. அப்படியே அவர் போன இடங்கள் எல்லாம் ஜெபத்திலே சொல்ல ஆரம்பித்தார். And then he prayed and closed. ஜெபித்து முடித்தார். This person died. இந்த மனிதன் இறந்தே போய்விட்டார். So he says, "Ayyo, when did he die?" பாஸ்டர் கேட்கிறாரு, எப்போ இவர் இறந்தாருன்ட்டு. One fellow said, "Sir, when you were in London, he died." ஐயா, நீங்க லண்டன்ல இருக்கும் பொழுதே செத்து போயிட்டார். We are so concerned about ourselves, our position, and we want fame, name, positions. நம்மை குறித்தும் நம்முடைய அதிகாரத்தை குறித்தும் ஸ்தானத்தை குறித்தும் நாம் மிக கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம். பெயர் புகழுக்காக வாஞ்சிக்கிறோம். Daniel said, தானியேல் சொன்னார், "I won't compromise. நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன். I am willing to go down to the lion's den." நான் சிங்கங்களின் கெபிக்கு போகிறதுக்கும் ஆயத்தம். Moses said, மோசே சொன்னார், "I am fine. I will suffer with my people." என் ஜனங்களோடு கூட பாடு அனுபவிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். That's the journey he's taking. அதுதான் நம்முடைய இந்த பிரயாணம் அப்படிதான் செல்லும். That's the way he looks at himself. அப்படித்தான் இவர் தன்னை பார்க்கிறார். Also, he looks at his support system. தன்னுடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லுகிறார். In verse 12 and 11 and 12. 11 12 வசனம். The Lord is my sun and shield. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். Grace and glory comes from him. கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். No good things he will withhold from me. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரா. He is my shepherd. சேனைகளின் தேவன் அவர் என்னுடைய மேய்ப்பர். I shall not want. எனக்கு எந்த குறையும் ஏற்படாது. The support system that he has. அவருக்கு கொண்டிருந்த ஆதரவு எங்க இருந்து வந்தது? This journey is taking. இந்த பிரயாணம் எங்கே கொண்டு செல்கிறது? But the support system is God. இதனுடைய ஆதரவானது தேவனிடத்திலிருந்து வருகிறது. My faith என்னுடைய விசுவாசம் is that blessed is the one who puts his faith on God. தன்னுடைய விசுவாசத்தை தேவன் மேல் வைக்கிற மனிதன் பாக்கியவான். He is your shield. அவரே உன்னுடைய கவசம். He is your grace. அவரே உன்னுடைய கிருபை. He is your glory. அவரே உன்னுடைய மகிமை. All things that you need comes from him. நீ உங்களுக்கு தேவையான எல்லா காரியமும் அவரிடத்திலிருந்து வரும். You don't have to go after other person. மற்ற மக்களிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You focus on your journey. உங்கள் பிரயாணத்தில் நீங்கள் கவனம் வையுங்கள். Keep walking. தொடர்ந்து நடவுங்கள். Your support system is not your salary. உங்களுடைய ஆதரவு, உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காரியம் உங்களுடைய சம்பளம் அல்ல. Your support system is not your bank balance. உங்களுடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய காரியம் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அல்ல. Your support system is not your father, mother, your family. உங்களுடைய ஆதரவு உங்களுடைய பெற்றோரோ உங்களுடைய குடும்பமோ அல்ல. Your support system is not your church. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய காரியம் உங்களுடைய சபை அல்ல. Your support system is not American people. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பது அல்ல. Your support system is God himself. உங்களுடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய காரியம் தேவனே. He will provide. அவர் உங்களுக்கு தருவார். You will reach your destination. நீங்கள் சென்று போய் சேர வேண்டிய இடத்தை சேருவீர்கள். So today I want to just encourage all of us. இன்றைக்கு உங்களை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Dwell in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே வாசமாயிருங்கள். Let it be the strongest desire of your life. உங்கள் வாழ்க்கையினுடைய பலமான வாஞ்சை இதுவாக இருக்கட்டும். Enjoy the resources that God gives you. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்களை எல்லாம் அனுபவியுங்கள். The company that you will have with God. தேவனோடு கூட நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய இணைப்பு. Power and transformation that you will see. உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையையும் மாற்றத்தையும் பார்ப்பீர்கள். Trust in the Lord. கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வையுங்கள். Your position is safe. அப்பொழுது உங்களுடைய ஸ்தானம் பாதுகாக்கப்படும். One day in his court is better than 1,000 elsewhere. 1000 நாட்களை பார்க்கலாம் தேவனுடைய பிரசன்னத்தில் செலவு செய்கிற ஒரு நாள் நல்லது. Whatever role you are playing, நீங்கள் எந்த ஸ்தானத்திலே இருந்தாலும் சரி, you are better when you are in the presence of God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது மிக சிறப்பாக இருப்பீர்கள். God is your sun and shield and savior and support. தேவனே உங்களுடைய சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு ஆதரவும் இரட்சகருமாக இருக்கிறார். சந்திரன் இல்ல, கேடகமாக இருக்கிறார். So God blesses you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். You are on a journey. நீங்கள் பிரயாணத்தில் இருக்கிறீர்கள். And you will reach the destination. நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை சேர்வீர்கள். Go into that journey. அந்த பிரயாணத்திலே நீங்களும் சேருங்கள். Like David you say, தாவீதை போல, with my stretched hand I want to என்னுடைய கையை நீட்டி I want to reach there.
நான் அங்கே அதை சேர விரும்புகிறேன், தொட விரும்புகிறேன். Amen. ஆமென். Let's pray. ஜெபிப்போம். Father, thank you for this wonderful time. ஆண்டவரே, இந்த அழகான நேரத்திற்காக நன்றி Thank you செலுத்துகிறோம். for reminding us how wonderful it is to dwell in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே வாசமாயிருப்பது எவ்வளவு அழகானது ஆண்டவரே. Lord, ஆண்டவரே, we commit ourselves into your hand. எங்களை உம்முடைய பிரசன்னத்திற்குள்ள உமக்குள்ளாக Let நாங்கள் our ஒப்புக் hearts கொடுக்கிறோம். seek you, எங்களுடைய இருதயம் உங்களை தேடட்டும், love your presence, உம்முடைய பிரசன்னத்தை நேசிக்கட்டும். and want to live in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாசமாயிருக்க விரும்புகிறோம். Lord, help us. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help us to trust you. உம்மை நம்ப எங்களுக்கு உதவி All செய்யும். the resources that you give to us. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா சாத்தியக்கூறுகளும் God, help us that we will see things clearly. ஆண்டவரே, நாங்கள் காரியங்களை சரியாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். We'll see our times clearly. எங்களுடைய காலங்களை நாங்கள் சரியாய் பார்க்கட்டும். See our role clearly. எங்களுடைய ஸ்தானத்தை சரியாய் நாங்கள் பார்க்கட்டும். And see you clearly. உம்மை நாங்கள் தெளிவாய் பார்க்கட்டும். Have mercy on us. எங்கள் மேல் கிருபையாய் I இரும் commit ஆண்டவரே. all these brothers and sisters who are sitting here. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் உடைய கரத்தில் ஒப்புக் Bless them, கொடுக்கிறோம். O God. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Let their hearts seek you. அவருடைய இருதயங்கள் உம்மை தேடட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென்.